மகா பரிசுத்தம் இருக்கும் நீதிமன்றம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையாக இந்த நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி நாட்கள் மட்டும் எங்களை வழிநடத்தின தேவனாக இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரை ஆண்டு கொள்ளுங்க. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க ஆண்டவரே. சங்கீத ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க ஆண்டவரே. இந்த சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. உயிருள்ள சாட்சிகள் எழும்புகிறவை தாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. எங்களோடு பேசுங்க. இந்த நாளிலும் எங்களோடு இடைபடுங்க. வந்த ஒருவரும் வெறுமையாக திரும்பி போகாதபடி உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி வழி நடத்துங்க ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். வரதிடப்பட்ட மக்கள் யாவரையும் துரிதமாய் கூட்டி சேருங்க. நிறைய ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் மேலும் என்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 145, Psalm 145. சபை முறைமையின்படி வாசிப்போம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்கிறார். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்சதேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்தில் எப்படியே வாசிக்கிறோம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய வறண்ட வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சமா இல்லை, அற்பமா இல்லை, திரளாய் நம்ம மத்தியில் அவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவன். பாடுவோமா இந்த காலை வேளையிலே? அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. So
வார்த்தை கடந்து போகலாம். ஒரு சுருக்கமான செய்தியை பார்ப்போம். இந்த வருஷ கடைசியில் நிறைய பிரசங்கம் கேட்டோமா. இந்த நாட்களில் போன வாரம் பார்த்த வசனம் என்னவென்றால் குடும்பமும் கிறிஸ்மஸும் பார்த்தோம். கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். குடும்பத்தை கட்டி எழுப்ப காசு பணம் அவசியம் கிடையாதுமா. நீங்களும் நானும் இருந்தால் குடும்பம் கட்டப்படும். பீப்புள் மேக்ஸ் ஃபேமிலி, நாட் மணி, நாட் ஹவுசஸ், நாட் பில்டிங். ஆமென். தயவுசெய்து இந்த நாட்களில் இது இருந்தால் நல்லா இருக்காது, ஒன்றும் கிடையாதுமா. இன்றைக்கி குடும்பம்னா கணவன் மனைவி குடும்பம்னு சொல்லிட்டு அவர்கள் மூலமாக இணைக்கப்பட்ட எல்லாரும் குடும்பம். ஒருவேளை யாரும் நான் அனாதையாக இருக்கேன், தனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிலடெல்ஃபியா குடும்பம். Amen. So no one has to be alone. So this is the season where families has to be built up. That's why we have this family testimony services. இந்த குடும்ப சாட்சி ஆராதனை ஏனென்றால் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அருமையுள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். இங்கே பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை அவருக்கு பிரியமாக இருந்தால் உனக்கு சமாதானம் அருளை செய்வார். இஃப் யூ ஷுட் ப்ளீஸ் ஹிம் தென் ஹி வில் கிவ் யூ பீஸ். இந்த நாளில் ஜான் இந்த வசனத்தை சொல்லி ஜபிச்சாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரில. So I was so happy to say that that we have the Holy Spirit prompting us these things. Amen. நீதிமொழிகள் 16:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சத்துரு கூட என்ன பண்ணுவான்? உங்களுடைய சமாதானப்படி செய்வார். சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென். சோ சிம்பிள்மா, அவருக்கு நாம் பிரியமா இருந்தால் எனக்கு சமாதானம் கொடுப்பார். So you want peace? Please him. உனக்கு சமாதானம் வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சமாதானம் அருமையோலே இந்த உலகத்தில் அதிகமாக எல்லாரும் நாடக்கூடிய ஒன்று, மிக முக்கியமான ஒரு காரியம் சமாதானம். அருமையோலே சமாதானத்துக்காக இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. என்ன வேணுமா? மன அமைதி வேணும், நிம்மதி வேணும். நிம்மதிக்காக நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணுறாங்க, நிம்மதிக்காக பிரிஞ்சு போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் எப்படி இருக்கணுமா ஐயா இன்றைக்கு. ஸோ நிம்மதி என்பது, சமாதானம் என்பது எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியம். இந்த நிம்மதிக்காக பணத்தை கொடுக்கறாங்க. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும், பணத்தை செலவிட ஆயத்தமாக இருக்கிறேன். நிம்மதிக்காக அருமையான பயணப்பட்டு போகிறார்கள். ஸோ சமாதானம், நிம்மதி, அமைதி என்பது அருமையான மனிதனுக்கு அதிகமாக தேவை. பணத்தை காட்டிலும் அதிகமாக தேவை, மனிதனை காட்டிலும் மற்ற உறவுகளை காட்டிலும் அதிகமாக தேவை. இன்றைக்கு உறவுகள் அவசியம், ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? சமாதானம். பணம் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? சமாதானம். ஸோ பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களை காட்டிலும் அமைதி, சமாதானம் மிக முக்கியம். இன்னும் சொல்ல வேண்டுமெல்லாம் கிறிஸ்மஸ் நாட்களில் இதுதான் ஆண்டுடைய வாக்கு தத்துவம். லூக்கா 2:14 வாசிக்கிறோம். அருமையோடு என்னவா? பூமியிலே சமாதானம், மனிதருக்குள் பிரியம். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்மஸ் வாக்கு தத்துவம். கிறிஸ்மஸ் வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமே. 2:14 தேவனுக்கு மகிமையும், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. சிம்பிள் கிறிஸ்மஸ் மெசேஜ் இவ்வளவுதாங்க. இதுக்கு பூமியில சமாதானம் வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? இப்பதானே கேட்டீங்க, வாசிங்க. உன்னதத்துல இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாம எனக்கு சமாதானம் அது எப்படி கிடைக்கும்? முதல்ல உன்னதத்துல தேவனுக்கு மகிமை. ஐயா முதல்ல ஆண்டவரை பிரியப்படுத்து. உனக்கு நீ ஆண்டவரை பிரியப்படுத்தினால் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. எங்க கூட யார்கிட்ட கூட சமாதானம்? சத்ரு கிட்ட இருந்து கூட சமாதானம். ஆமென். Hallelujah. So please understand, this is the promise of God and this is the promise during Christmas. In the Christmas நாட்களில் அருமையுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஐயா நீ ஆண்டவரை பிரியப்படுத்து, ஆண்டவனுக்கு சமாதானத்தை தருவார். எல்லா நிலைமைகளிலும் சமாதானத்தை தருவார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு சமாதானம் இருக்காமா?
உனக்கு தெரியும் ஒருவேளை இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் உள்ளுக்குள்ள பலார்னு ஒரு அறை உன் மனசை ஒன்று அடிக்கும். உன் மனசே போய் சொல்கிறடி, எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஐயா இன்றைக்கு சமாதானம் இருக்காமா? நம்மளாம் ஆண்டோட பிள்ளைகள் தான். ஆனால் இன்றைக்கு அந்த அருமையாவுள்ள அந்த நாடுகிற நிம்மதி, அந்த அமைதி அருமையாவுள்ள நம்மிடத்தில் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் அருமையாவுள்ள இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவருடைய வாக்கு தத்தம் அருமையாவுள்ள பூமியிலே சமாதானம், பூமியில் ஆண்டவர் சமாதானத்தை நிலைநாட்ட அவர் அருமையாவுள்ள விரும்புகிறார். ஆனால் இந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. நல்லா கவனிங்கம்மா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதை நான் சொல்கிறேன்ப்பா. இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, என்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை செய்தான். ஐயா இன்றைக்கு 2 இல் வாசிக்கிறாங்க. 2 இல். 1 இல்ல வந்து என்ன இல்லைங்க, எனக்கு என்னிடத்தில். அடுத்த இல் வந்து உலகத்தில். 2 இல்லைங்க ஐயா, 2 இல்லை. 1 வந்து என்னிடத்தில் சமாதானம், உலகத்தில் உபத்திரம். இப்போ நீங்க எந்த இல்ல இருக்கிறீங்க? சிம்பிள். நீங்க எதை இல்லமாக வைத்திருக்கிறீர்கள்? ஆமென். நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா சமாதானம், உலகத்தில் இருந்தா சிம்பிள். மாம், இதான் செய்தி முடிஞ்சிருச்சு. உலகத்தில் உபத்திரம், ஆண்டவருக்குள்ள சமாதானம். கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். வேர் ஆர் வி? Are we in God, in Christ? Are we in this world? In this world there is tribulation. In the world, உலகத்தில் நிறைய உபத்திரம், கஷ்டம் இருக்கு, உண்மைதான். ஆனால் எங்கே இருக்கிறோம்? இது இன்னும் விளங்கிக் கொள்வதற்கு வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 1-2 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் கிறிஸ்து இயேசு உள் இருக்கிற விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஹல்லேலூயா. ஐயா இவங்க எபேசில் இருக்காங்களா, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்காங்களா? எபேசில் தான் இருக்காங்க, ஆனாலும் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். அப்படின்னா எபேசு பட்டணத்தில் கூட நீ பரிசுத்தமான இருக்கலாம். எபேசு பட்டணம் ரொம்ப மோசமான ஊருங்க, பாவம் நிறைஞ்ச ஊருங்க, அக்கிரமம் நிறைஞ்ச ஊரு, உண்மைதான். அது எபேசில் இருந்தாலும் இவங்க யாருக்குள்ளே இருக்காங்க? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி காரியம், ஐயா எனக்குள் உனக்கு சமாதானம் இருக்கு, ஆனால் உலகத்துக்குள் உனக்கு உபத்திரம் உண்டு. இன்னைக்கு உபத்திரம் இருந்துச்சுன்னா நம்மளே நாமே பார்த்து கேட்குற கேள்வி, ஐயா நான் உலகத்துக்குள்ளே இருக்கேனா, ஆண்டவருக்குள்ளே இருக்கேனா? ஆண்டவருக்குள்ளே இருந்தால் எனக்கு உபத்திரம் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருந்தாலும் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நன்மையோட கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 30 வசனம். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். பேசாமல் இருக்க கடவன் என்று தமிழில் வாசிக்கிறோம். இங்கிலீஷில் வாசிக்கலாமே. கடைசி ஃப்ரேஸ் வாசிக்கலாம். 14:30. கேஜிவியில் வாசிக்கலாம். லெட் ஹிம் ஃபர்ஸ்ட் ஹோல்ட் யுவர் பீஸ். ஸோ பீஸ் என்ன பண்ணணும்? நம்ம பீஸ் என்ன பண்ணுமா? இங்கிலீஷில் போட்டிருக்கு. சரி தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. நாம் ஒரு நிமிடம் அமைதி காக்க கடவுன்னு சொல்லுவாங்களே இல்லை? நான் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு நிமிடம் அமைதி. அது ஏன் காக்கணும்? விளங்குதா உங்களுக்கு? இந்த அமைதியை என்ன பண்ணணும்? அதை காக்கணுமாம்மா. இல்லாட்டி காற்றுல அடிச்சுட்டு போயிடும். இல்லாட்டி காத்து. ஐயா இன்றைக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ நீட் டு ஹோல்ட் பீஸ். Otherwise I'll lose it, I'll miss it. The problem is, you know what, we are not holding peace properly. சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை நாம் சிந்தித்தால் நலமாய் இருக்கும். ஆனால் சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை நாம் கட்டி காப்பதில்லை. ஐயா நான் பண்றதெல்லாம் சமாதானத்துக்கு கெடுக்கிற மாதிரி
பண்ணிட்டு எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்கே சமாதானம் இருக்கும்? பண்ணுறதெல்லாம் சமாதானத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஐயா, சமாதானத்தை நான் காக்க வேண்டுமே, அதை அருமையோலே அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை கவனிக்கணுமே. அதை கவனிக்காம எப்படிங்க குடும்பத்தை சமாதானம் வரும்? பாஸ்டர், எங்கள் குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிங்க பண்ணுறதெல்லாம் அந்த 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 மனுஷன் இருக்கிறானே அது இருக்குதே. ஆனால் சமாதானத்துக்காக எப்படிமா சமாதானம் வரும்? உன் பேச்சே சரியில்லையே. சமாதானத்தை காக்கணுமே, அது கொஞ்சம் நான் காக்கணுமே. நான் காக்கணும். ஐயா, இன்றைக்கு காக்காம நான் இன்னைக்கு என்ன பண்றேன்? தாக்குன்னு தாக்குறேன். அப்புறம் எனக்கு என்ன வேணும்? சமாதானம். எப்படி? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we need to hold our peace. நம்முடைய சமாதானத்தை, அமைதியை காப்பது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சமாதானம் என்பது உபத்திரம் இல்லாத நிலை அல்ல, கஷ்டம் இல்லாத நிலை அல்ல, எதிர்ப்பு இல்லாத நிலை அல்ல, அருமையான வியாதி இல்லாத நிலை அல்ல. சமாதானம் என்பது இவையெல்லாம் இருந்தாலும் இதற்கு மத்தியிலே இருப்பது தான் சமாதானம். So what is peace? Peace is not something, absence of trials or temptations or problems or sickness. No. Peace is in the midst of all these things. இது இருந்தாலும் இது மத்தியில் தான் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், மார்க் 4ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 4 verse 37 and 38. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஏன் படகுல போனால் நிறைய காற்று இருக்குங்க. அவனை வந்து யூரோக்கியோலியோனோ ஏதோ ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் எதிர்காற்று இருக்குது. இது என்ன காற்று? இது என்ன காற்று சொல்லுங்களேன்? சுழல் காற்று. சுற்றி வருங்க, சுற்றி அடிக்கும். அதான் சுழல் காற்று. பலத்த சுழல் காற்று வந்து கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய்ந்தார். இவர் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் நல்ல தலாணி வச்சு நல்லா தூங்குறாருமா. சிலவங்களுக்கு அவங்க தலாணிலாம் தூக்கம் வராது, சண்டை போடுவாங்க. இப்போ நடுராத்திரி தலாணி பிடிச்சி இழுத்துருவாங்க. இது ஏன் தலாணின்னுவாங்க. ஐயா, இயேசு கூட என்ன பண்ணுறாரா? அவர் தலாணி வச்சு என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்குறாரு. அதுக்குள்ளே புயல் அடிக்குது. ஐயரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லை. ஐயா, புயல் அடிக்குதுப்பா. அந்த இவர் என்ன பண்ணுறாரு? அமைதி காக்கிறார். இவருக்குள்ள அமைதி இருக்கு. எழுப்புனாங்க, வெளியே வந்து உள்ள இருக்கிற அமைதியை வெளியே கொண்டாந்தாரு. அவங்க வெளியே இருக்கிற புயலை சிம்பிள், அவ்வளோதான். புயல் எங்கே இருக்கு? வெளியே இருக்கு. இவங்க அந்த புயலை என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே கொண்டாந்துட்டாங்க. இவருக்குள்ள என்ன இருக்கு? அமைதி இருக்கு. இந்த அமைதியை வேற ஒன்றும் சொல்ல, எளிமையாக இறையாதே, அவ்வளோதான் சொன்னார். ஏன்னா அமைதி எங்கே இருக்கு? ஐயா, இப்போ எங்கே இருக்கு அமைதி? எங்கெங்க இருக்கு அமைதி? அதான் அங்கங்கே இருக்கிற புயல்லாம் தூக்கி எங்கே விட்டோம்? மடியில் விட்டுட்டு இருக்கிறோமே. ஐயா, simple example. The storm was outside. Guess what? The disciples had the storm inside. Jesus had peace inside. He brought the peace outside. Simple. ஒருவேளை மற்றவங்க கிட்ட புயல் இருந்தா உங்ககிட்ட எங்க என்ன இருக்கு? சூறாவளி இருக்கு. விளங்குதாமா? ஐயா, இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க அமைதி இருந்தா அவனை வாய் மூட சொல்லுங்க, நான் வாய் மூடுறேன், திறந்துக்கோ. ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே சூறாவளி இருக்கும், எனக்குள்ள என்ன இருக்கணும்? அமைதி இருக்கணும். இந்த அமைதி அங்கே போகும். இவ்வளோதான் சிம்பிள் செய்தி. இதுக்கு மேலே செய்தியெல்லாம் வேண்டாமா? இன்னைக்கு அமைதி சொல்லிட்டோம். நம்ம அங்கே எப்போ அமைதி வருதோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. அவன் எப்போ ஒளியிறானோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. அவங்க எப்போ போகிறாங்களோ, ஐயா அவங்க எப்போ ஒளிவாங்க, உனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும்? அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ ஒளிஞ்சிட்டு அப்பப்போ வருவாங்க. அவங்க ஒளியவே மாட்டாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கம்மா, உனக்குள் அமைதி இருக்கும் பொழுது அந்த அமைதியை நீ வெளியே கொண்டாடலாம். ஆமென். சிம்பிள்.
வேற ஒன்றும் சொல்ல, அவர் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கார். எப்படி தூங்குறாருன்னா அமைதியாக தூங்கிட்டு இருக்கார். அவருக்குள் அமைதி வெளியே வந்துருச்சு. வெளியே இருந்த புயல் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயரே ஐயரே நாங்கள் சாகரமே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயா என்னப்பா இன்னைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகள் அருமையால் இப்படி தாம்மா இருக்கிறாங்க. இன்னைக்கு சிம்பிள்மா, இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம் இருந்தால் என் குடும்பத்தில் சமாதானம் வரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையால் யோவான் 11ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். John 11:5-6. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது, அவர்களெல்லாம் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இன்னொரு இடத்துல சொல்லணும்னா, வியாதின்னு தெரிஞ்ச பிறகு கூட காமா இருக்கிறார். பதிரட்சிட்டு ஓட வேணாமா, ஒரு உடனே போட்டு ஃப்ளைட்டை போட்டு வண்டி போடு. ஐயோ யாரு? ஐயோ நம்ம ஃப்ரெண்டு. அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள். ஐயா இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, நான் ஆடலன்னா தசை ஆடுமா. ஐயா எனக்கு அந்த அன்பான், அதான் ரொம்ப அழகாக அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுக்கு அன்பான குடும்பம் தான். அன்புக்கு ஒரு குறையும் இல்லை. அன்பு மாயமற்ற நிலை அல்ல, உண்மையான அன்பு இருந்தது. ஆனால் நம்ம அருமையாவளே அங்கே ஒரு அமைதி இருந்தது. காரணம் என்ன? அங்கே ஒரு அறிவு இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அமைதிக்கு அவசியம் அறிவு. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அவருக்கு தெரியும். He is calm. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளா இன்றைக்கு நாம் ஏன் தெரியுமா நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம்? இன்னும் பல நேரங்களில் நமக்கு தெரியலம்மா, நமக்கு ஒரு அறிவு இல்லை, நமக்கு உணர்வு இல்லாத நிலை. ஆனால் அவருக்கு தெரியும் வியாதியாக இருக்கிறான்னு தெரியும். ஆனால் ஏன் ஆண்டவரே அன்பா இல்லையா? ஆமாம் நான் நேசிக்கிறவன் தான். வந்து பார்த்தாங்களே இவர் அழுததை பார்த்து பார் எப்படி அவங்களெல்லாம் நேசிக்கிறார், உண்மையாகவே அன்பு கூறுகிறார். ஆனால் அவருக்குள் ஒரு அமைதி இருந்தது. காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் என்ன நடக்கும். அவருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஏன் நாம் அமைதியை இழந்து விடுகிறோம், ஏன் சமாதானத்தை இழக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறார். ஆமென். I know that. I know my Redeemer lives. I know whom I believe. Amen. Hallelujah. 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 Amen. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினா. இதுக்கெல்லாம் தலைமை இவன் தான்ப்பா, இவனை பிடிப்பா. அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக. என்ன பண்டிகையா? புளிப்பில்லா அப்ப பண்டிகைனா என்ன பண்டிகைப்பா? என்ன பண்டிகை வருது? பஸ்காவா? ஐயோ 2-3 பஸ்காக்கு முன்னாடி தான் அவரை புஸ்கான் போட்டாங்க. இயேசுவே போட்டாருமா. எப்போ? பஸ்கா. ஐயோ ஆமா இல்ல, அப்பனா இந்த பஸ்கா நான் அவுட் இல்லை. அப்படி இயேசு கூட பஸ்கால தான் செத்தாரு. இந்த பஸ்கால நான் மாட்டினல்ல, என்னை பிடிச்சான் இல்லை, அப்படின்னா நான் சாக போறேன்ல. ஐயா பேதுரு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆகிய வசனத்தில் வாசிக்கிற ஒரு காலத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த காலனால ஐயோ ஆமாம் பாஸ்டர், இந்த டிசம்பர் மாதம்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பாஸ்டர். கேட்டிருக்கீங்களா நீங்களா? நானும் கேட்டிருக்கேன் நிறையா. டிசம்பர் ஆமாம், இந்த மாதம் வருதுனாலே எனக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்குது பேதுருக்கு. அதான் வசனத்தை வாசிக்கிறோம். இது என்ன காலமா? இந்த புளிப்பில் அப்ப பண்டிகை காலம். இந்த காலத்தெல்லாம் இயேசு மரித்தார். இப்போ தான் பேதுரு உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பேதுரு நம்மளுக்கு தான் நேரம் இல்லை. பேதுரு என்ன பண்ணார்னா நல்லா படுத்து தூங்குறாருமா. என்ன பேதுரு, எப்படி பேதுரு தூங்குற? எப்படி பேதுரு நாளைக்கு விடிஞ்சா சாக போறப்பா? இயேசு கூட இப்படி தான் செத்தார், இந்த நாட்களில் தான் செத்தார். ஏன் பேதுரு தூங்குறேன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் போயிட்டே இருந்தோமா, சும்மா உபதேசம்லாம் கிடையாது, சும்மா கேஷுவலாக பேசும்போது சும்மா சொன்னார், நீ உனக்கு பெல்ட் கட்டுற, நாளைக்கு உனக்கு நீ பெல்ட் கட்ட முடியாது, உனக்காக இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பெல்ட்டு கட்டிவிடும்.
இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தையா? ஒன்றும் கிடையாது, சாதாரண வார்த்தை. இப்போ நீ பெல்ட்டு கட்டுற, நாளைக்கு நீ வயசான பிறகு இன்னொருத்தவங்க உனக்கு பெல்ட்டு கட்டி விடுவாங்க. எனக்கு இன்னும் வயசால, நான் என்ன பண்ண போகிறேன்? படுத்து தூங்க போகிறேன். நோ ப்ராஃபஸி, நோ ரெவலேஷன், சிம்பிள், ஒரு சாதாரண ஒரு பேச்சு, சாதாரண ஒரு வார்த்தை. இப்போ பெல்ட்டு கட்டுற, நாளைக்கு இன்னொருத்தவங்க பெல்ட்டு கட்டுறோம். எப்படி பயங்கர ஆழமான உபதேசம் இல்லை, ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு வார்த்தையை நம்பி படுத்து தூங்கணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, அவங்ககிட்ட ஆண்டோடைய வார்த்தை இல்லையாம்மா? அந்த வார்த்தையின் அறிவு, அந்த வார்த்தையின் உணர்வு அன்றைக்கு அவனுக்கு சமாதானத்தை தந்து அவனை உறங்க வைத்தது. விடிஞ்சா சாவு, விடிஞ்சா சாவு. But he was able to hold his peace. அவன் தன்னுடைய அமைதியை, சமாதானத்தை காத்து கொண்டு அவன் நன்றாய் உறங்கினானே. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நானும் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஒருவேளை ஐயா மனசு அப்படி பேர்தெழுத்து தூக்க வரலனா, அமைதியில் ஆண்டவர் சொல்லிட்டார், பசாம் படுத்து தூங்கு அப்படின்னு என்ன சொல்லணும்? என் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவை ஏனருக்குள் கலங்குகிறாய். ஐயா இன்றைக்கு ஐயா பல நேரத்தில் தூக்கம் வரல. அது மாதிரி நேரத்தில் நம்ம ஆத்மா போட்டு அடித்து நீ படு. சில பிள்ளைங்களை படுக்க வைப்போம் தெரியுமா? பிள்ளைங்களை படுக்க வச்சிருப்பீங்க, பிள்ளைங்களை தட்டி கொடுப்போம், தட்டி கொடுப்போம், தட்டி கொடுப்போம். தெரியுதுல? அடுத்தது ஒரு தட்டு தூக்கிடும். ஐயா இன்னைக்கு வாட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ நீட் டு டூ தட் டு மை சோல். என் ஆத்மாக்கு அதை செய்யணுமா? காரணம் என்ன தெரியுமா? ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. என்ன அவங்க பண்ணிட்டாங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டியா? ஏறது சொல்லட்டும், ஜனங்க ஆசைப்படட்டும். ஒருவேளை இந்த காலம் இயேசு மரித்த காலமா இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனா உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? This is peace. இதுதான் அருமையாவுள்ள நீங்களும் நானும் அருமையாவுள்ள அனுபவிக்க வேண்டிய சமாதானம். உபத்திரம் இல்லாத நிலை அல்ல, கஷ்டம் இல்லாத நிலை அல்ல. அது என்னங்க சமாதானம்? அது கட்டாய சமாதானம் இருக்கதான் சார். எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. இது என்ன சமாதானம்? வேதம் கூறுகிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்றால், எல்லா எதிர்ப்புகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா இன்னல்கள், எல்லா துன்பங்கள் இருந்தாலும் அதன் ஊடாக அருமையோடு அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு அயர்ந்த நித்திரையை தருகிறாரே, இதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, எனக்குள்ள உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமென். ஸோ we need to, இன்னைக்கு கொஞ்சம் இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் ஸ்டாண்டை மாற்றிக்கலாம். ஆண்டருக்குள்ளே வந்துடுவோமே, உலகத்திலிருந்து ஆண்டருக்குள்ளே வருவோம். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Peace is to be at rest. சமாதானம் என்பது அருமையாவுள்ளே மன அமைதி, படுத்து தூங்குறது. எப்படின்னா, ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு பேதுரு அந்த அறிவை பெற்றிருந்தான். இயேசுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, மரித்தாலும் என்ன நடக்கும் தெரியும். காரணம் என்ன? நானே உயிர்த்தெழுதும். ஆமென். ஹல்லேலூயா. இது தெரிஞ்ச உடனே அவர் ஹீஸ் ரிலாக்ஸ்டாக வராருமா, ரிலாக்ஸ்டாக இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, என் ஆண்டவரே என்றான். ஐயோ எப்போ சொல்லுவாங்க? எப்போங்க ஐயோ சொல்லுவாங்க? சொல்கிறதுக்கு வேறு எதோ இல்லைன்னா ஐயோ சொல்லுவாங்க, செய்கிறதுக்கு எதோ இல்லைன்னா ஐயோ யோ 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 என்ன ஐயோ உன்னை செய்கிறதுக்கு ஐயோ என் ஆண்டவரே, நான் என்ன செய்கிறதுக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போது அவர் ஊழியக்கார் தீர்க்கதரிசி அவர் பாட்டுக்கு ஜாலியாக காமாக இருக்கிறார். ஆண்டவரே அவன் கண்ணை கொஞ்சம் தரங்கய்யா, அவன் கண்ணை தரங்க. சத்ரு அங்கே தான் இருக்கிறான். சத்ரு, ஆண்டவரே சத்ருவை இயேசு நாமத்தை சபித்து கட்டி அப்புறம் இன்று கண்டு எகிப்தில் ஒருபோது காண்பது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சத்ரு அங்கே தான் இருக்கிறான். நிலம் என்ன தெரியுமா? மலை மேலே பட்டணம் இருக்குது, மலை மேலே இருக்குது, மலையில் இருக்கிறாங்க. சத்ரு வளைத்து கொண்டான், தப்புவதற்கு வழி இல்லை. ஆமாம், ஐயோ சிச்சுவேஷன் தான். சிம்பிள்மா. எலிசா ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஐயா, அந்த ஜெபத்தில் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த சத்துருக்கள் அப்படியே பட்டு போகணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணியிருக்கலாமா இல்லையா? கதை செஞ்சிருப்பாரா? செஞ்சிருப்பாரு. ஆனால் அப்படி இல்லையே, அவன் அங்கே தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு சமாதானம் இருக்கணும். ஆமென். என்னவோ தெரிலங்க, இவர் இப்படி தான் பண்ணுறாருங்க. அவன் அங்கே தான் இருப்பான், ஆனால் உன் கண்ணு திறக்கணும். உன் கண்ணு திறந்தா உனக்கு என்ன இருக்கும்? ஸோ பீஸ் கம்ஸ் பை ரியலைசேஷன். ஒரு அறிவை பெற்று நம் சமாதானத்தை பெறலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த வசனம்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளை குறித்து தானே ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்ன உபத்திரவம், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் அருமையாவுள்ளே நீங்களும் நானும் அந்த, ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அதானங்க வாக்கு தத்துவம், பூமியில் சமாதானம். There should be peace on earth. That's the promise of Christmas, and so let us enjoy that peace. Amen. Hallelujah. Hallelujah. Amen. வாசிக்கலாம் அருமையாவுள்ளே 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துள்ளார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே தெளிந்த புத்தி, அதாங்க சமாதானம். இன்னும் சொல்லணும்னா புத்தியில் தெளிவு. ஆமென். இன்னொரு போனோன்னா சமாதானம் என்ன தெரியுமா? ஒரு வெளிச்சம், இருட்டில் தெரியல. ஸோ இட்ஸ் அ presence of light is peace. In other words, presence of mind is peace. Hallelujah. ஸோ என் மைண்டில் ஒரு லைட் அடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியும் எனக்கு சத்துரு இருக்கிறான், சத்துருக்கும் எனக்கும் நடுவில் ஆண்டோடைய பிரசனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? சமாதானம். ஆகையால் அந்த தெளிந்த புத்தி கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு எனக்கு இருக்கணுமே. நீ நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நானும் பயப்படுற ஆவியை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. கர்த்தர் அருமையாவுள்ளே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளையை சமாதானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சமாதானத்தை நீங்களும் நானும் அருமையாவுள்ளே நாம் சொந்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். ஏசாயா 28:16 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரிச்சயிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசி பதறான். விசுவாசி பதறான் இல்லை, விசுவாசி பதறான். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஐயா ஏன்பா பதறான்? ஏன்னா ஐயா தெரியும், எனக்கு தெரியுமா, இந்த கல் எல்லாம் டெஸ்ட் பண்ண கல். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ண கல். டெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஷியர் ப்ரெஷர்னுவாங்க. எல்லாம் இந்த ப்ரெஷர் என்ன பண்ண இந்த கல் தாங்கும். ஆமென். ஐஎஸ்ஐ முத்திரை குத்துப்பா, இது ஓகேப்பா, இது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட மூளைக்கல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நாம் ஏன் பதற வேண்டும்? விசுவாசி நீ நானும் அருமையாவுள்ளே ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறபடினால நீங்கள் நானும் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சர்ச், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வாட் பீஸ் இஸ். பிரச்சனை இல்லாத நிலைமை அல்ல. ஒரு ஒரு ஓவிய போட்டி நடந்தது. அந்த ஓவிய போட்டியில் அருமையாவுள்ளே பலர் அருமையாவுள்ளே ஓவியம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடிய வந்தார்கள். அந்த ஓவிய போட்டியினுடைய ஒரு தீம் டைட்டில் என்னன்னா சமாதானம். சமாதானம் தான் அந்த ஓவிய போட்டியினுடைய டைட்டில். அநேகர் அருமையாவுள்ளே பலவிதமான அருமையான படங்களை வரைந்தார்கள். ஒரு அமைதலான ஒரு காட்சி, ஒரு அமைதலான ஒரு புல்வெளி, ஒரு அமைதலான அருமையாவுள்ளே ஒரு 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 கடல், எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதின்னு சொல்லிட்டு ஒரு அழகான படங்கள்லாம் வரைஞ்சாங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வீசுது, அப்படியே அலைலாம் பெருசாக வருது, அப்படி கடல் கொந்தளிக்குது. அந்த எல்லாம் பார்த்து கேட்டாங்களா, என்ன அங்கே எல்லாமே அமைதியாக இருக்குது, உங்கள் படம் இது அது சம்மந்தம் இல்லை, டைட்டில் தெரியுமா உங்களுக்கு? பீஸ் தான் தெரியுமா? எனக்கு தெரியும், கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொந்தளிக்கிற கடல் மத்தியில் ஐயா ஒரு பெரிய ஒரு 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 பாறை இருக்கு. அந்த பாரத்தின் ஒரு உடைச்சல் வெரசல் பிளவில் அங்கே ஒரு குருவி இருந்து பாட்டு பாடுது. என்னம்மா சமாதானம்? இதுதான் சமாதானம். ஹல்லேலூயா.
என்ன இருக்கலாம், ஆனால் நான் இந்த பொய்யிலெல்லாம் காக்கப்பட்டிருக்கிறேன். என் வாயில் ஒரு பாட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோட பிள்ளையே, இன்றைக்கி சமாதானம். ஆனால் இந்த சமாதானம் வரணுன்னா நம்ம பார்த்தோம், எப்படி கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அவரை பிரியப்படுத்தி உனக்கு சமாதானம் அருளி செய்வார். இன்றைக்கி நிறைய பேர் சமாதானத்தை வாஞ்சிக்கலாம், இதான் சமாதானம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த சமாதானத்தை எப்படி கிடைக்கும்னா, அவரை நான் பிரியப்படுத்தணுமா, அவரை பிரியப்படுத்தினா எனக்கு சமாதானம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, வாசிக்கலாம் மறுமையில் எபேசியர் 4:3 வாசிக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் சமாதான கட்டு என்னங்க? என்ன கட்டு? பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு 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 பில்லி சூனிய கட்டு, இந்த பில்லி சூனிய கட்டு, என்னென்ன கட்டுலாம் பார்க்குறோமே. ஐயா, இன்றைக்கு சமாதான கட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். a bond of peace that binds you together. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாக உள்ள இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, எனக்கு தமிழில் தெரியல, நான் சொல்கிறேன். தமிழில் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான், லிகிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. Ligament is something that joins a bone to another bone. ஒரு எலும்பை இன்னொரு எலும்போடு இணைக்கிறது ligament. Amen. Tendon is something that joins a muscle to a bone. Tendon. Okay. Yeah. And fascia is another thing that joins one muscle to another muscle. தமிழில் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஜவ்வு தான், எல்லாம் ஜவ்வு. ஆனால் ஒவ்வொன்று வித்தியாசமான ஜவ்வு. ஒன்று என்ன பண்ணுமோ, எலும்பு இணைக்கக்கூடிய ஜவ்வு இருக்குது. அப்புறம் என்னுடைய மசிலுக்கு என்ன சொல்கிறதுங்க, தசையை எலும்போடு இணைக்கக்கூடிய ஒரு ஜவ்வு இருக்குது. ஒரு தசை இன்னொரு தசை இணைக்கக்கூடிய ஜவ்வு இருக்குது. ஆமென். இதெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? இணைக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும்? இணைக்கும். அந்த இணைப்பு இருந்தால் அந்த அருமையான செயல்பாடு நன்றாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் இணைக்கக்கூடிய இணைப்பு என்ன தெரியுமா? லேமினின் ஒன்று இருக்குது. லேமினின். இதெல்லாம் மெடிசனில் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் வேறு ஒன்றும் செய்யலாமா? இதெல்லாம் அப்படி ரெண்டை என்ன பண்ணுது? ரெண்டை ஒன்றாக்குது. அதுதான் சமாதானம். என் குடும்பம் என்ன ஆயிடுச்சு? என் குடும்பம் என்ன ஆயிடுச்சு? ரெண்டாயிடுச்சு. என் குடும்பம் ரெண்டாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இந்த சமாதானம் யாருன்னா, இவர் யாருன்னா ரெண்டை ஒன்றாக்குற. ஹல்லேலூயா. இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இருதரத்தார் இயேசு செய்கிற காரியம் அருமையா உள்ள. யூதன் இருந்தான், கிரேக்கன் இருந்தான், யூதன் புறஜாதியா இருந்தான். ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க. ஒருத்தன் இவனை பார்த்து நாயினுவான், அவன் இவனை பார்த்து நாயினுவான். ஐயா இன்னைக்கு இந்த ரெண்டு பேரையும் இவர் என்ன தெரியும் பண்ண, அப்படி பிடிச்சி அப்படியே ஒன்றா ஆக்கிட்டாருமா. ஆமென், ஹல்லேலூயா. அடிமை என்று இல்லை, சுவாதீனம் என்று இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றாக்கிட்டாரு. ஆமென். உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று ரெண்டு பேரும் ஒன்றாக்கிட்டார். ஐயா, இவர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ எல்லா இடத்துலையும் அவன் என்ன பண்ண அப்படி இணைச்சிருவாருமா. ஆமென். காரணம் என்ன? அவரே நம்முடைய சமாதான காரணராகி. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு எளிமையான ஒரு வார்த்தை தான். உனக்கு சமாதானம் இல்லையா? இவர்கிட்ட வாமா. அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், அவர் எங்கே ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய சமாதான கட்டு அவராக இருக்கிறார், சமாதான காரணராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So this is the peace that you and I are talking about, the Bible talks about. ஆமென், ஹல்லேலூயா. பீஸ்னா என்ன தெரியுமா? ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் ஆக்குறது தான் பீஸ். ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் ஆயிடுச்சுன்னா பீஸ். இன்னைக்கு ஏம்மா பீஸாக இருக்கு? ஐயா எதுக்குமா இந்த இந்த ஏன் சாட்சி ஆராதனை வச்சுருக்கோம்? ஐயா, நம்மெல்லாம் ஒரு சபை, ஒரு குடும்பம், சும்மா வந்து தனித்தனியாக போகலாமே, நாங்கள் பீஸாக போகிறோமே. இல்லைங்க, நம்மெல்லாம் ஒரே சரீரம். ஆமென். இந்த நாட்கள் அருமையாவில் சமாதானத்தை பிசாசு எல்லா இடத்துலையும் கெடுத்துட்டு இருக்கான். கிறிஸ்மஸ் நாட்கள் வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? பூமியிலே சமாதானம், பூமியில் சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. நேரம் கடந்து போகுது. சுருக்கமாய் இதுக்கு எப்படி உள்ள ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல். ஸோ நம்பர் 1 என்கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம். ஏன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தினா எனக்கு என்ன இருக்கும்? ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார்.
ஸோ எனக்கு சமாதானம் வேணும்னா நான் எப்படிலாம் ஆண்டவரை பிரியப்படுத்தலான்னு பார்க்கணும். என்னோடய வாழ்க்கை, என் பேர் விசுவாசி, என்னோடய வாழ்க்கையில் விசுவாச செயல்கள், விசுவாச வார்த்தைகள், என்னோடய வாழ்க்கையில் விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆமென். மத்தேயு 3:17 வாசிக்கும் பொழுது அவர் சார், இவரை நேசகுமாரன், இவர் நான், ஏன்னா இவர் கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம். ஸோ கீழ்ப்படிதல் உள்ள இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை நீ ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இயேசுவே கீழ்ப்படிந்தார்மா. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு எந்த பாவமும் செய்யல, ஆனாலும் எல்லா நீதியை நிறைவேற்றினார், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை கீழ்ப்படி, நீ தேவனை பிரியப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:18 அருமையாவுல பவுல் காணிக்கை குறித்து சொல்லுகிறான். வாசிக்கலாமே. 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான பலியுமாய் ஃப்ரீ வில் ஆஃபரிங், மன விருப்பத்தோடு கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஆமென். கட்டாயத்து நிமித்தம் அல்ல, மன விருப்பத்தோடு கொடுக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 29:18, ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சகித்து விடுவாயாக, இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி, இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். என்னவா சர்வாங்க? எனக்கு வழங்கலாமா சர்வாங்க தகன பலி? இது எனக்கு என்ன இப்படி இதை போய் ஆண்டவர் பிரியப்படுறாரு? சர்வாங்க தகன பலி நான் என்ன தெரியுமா சொல்லட்டுங்களா? இல்லை நிறைய சொல்லலாம், ஆவிக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன தெரியுமா? வேஸ்ட்டு. சர்வாங்கன தகன பலின்னா என்ன பண்ணுறது? வேஸ்ட்டுமா. இப்போ தீபாவளிலாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா, காசெல்லாம் பார்த்தீங்களா, காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கறி ஆக்குறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஆட்டை, கறி இந்த கறி இல்லை, ஒரு நல்ல ஆட்டை காலையில் சாயங்காலம் வேஸ்ட் பண்ணுறது தான் சர்வாங்க தகன பலி. யூ வேஸ்ட் மார்னிங் ஒன், ஈவினிங் ஒன், எவ்ரி டே. இது ஆண்டவருக்கு எப்படி இருக்கு? சர்ச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் அது சரியில்லையே, கேள்விலாம் இருக்குல்ல. இன்னொன்று சொல்கிறேன். இது மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தி வந்தா, அப்புறம் அழுதா, கழுவுனா, அப்புறம் ஒன்றை போட்டு உடச்சிட்டா. ஐயோ, பயங்கர விலையேற பெற்றதாச்சே. ஏன் இந்த வேஸ்ட் சொன்னாங்களா? இதை விற்று என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயா, இதான் ஆண்டவருக்கு விளங்குதா? அப்போனா ஆண்டவர் மீது நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா திஸ் இஸ் ப்ளீசிங் டு காட். திரும்ப சொல்கிறேன், நம்மளாம் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குறோம்ல. ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் கணக்கு பார்க்காத, அதான் தேவனுக்கு பிரியம். ஆமென். நான் கணக்கு பார்த்தேன்னா, கணக்கு பார்க்குறியா? அவ கணக்கு பார்க்கலாமா? வெளியேறப்பட்ட தைலத்தை உடைத்து ஊற்றி விட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளலாம். சில நேரத்தில் சில வேஸ்ட்ன்னு பார்க்குறோமே, அந்த வேஸ்டிங் ஆன் காட் இஸ் சம்திங் வெரி வெரி ப்ரெஷியஸ். சம்திங் வெரி ப்ரெஷியஸ். ரொம்ப நாள் எனக்கு விளங்காத ஒரு வேத பகுதி என்னென்னா, இவன் தான் கேட்குறான், எனக்கு பெத்லகேம் தண்ணி வேணும்னு கேட்குறான். நான் சின்ன வயசில் குடித்தது சிறுவாணி தண்ணி, சரிங்களா? இப்போ என்ன உள்ள கடைசியில் 3 பேர் பராக்கிரமசாலிகள் போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே உயிரை பணையை வச்சு போய் தண்ணி கொண்டாந்தா அப்படி கீழே ஊற்றிட்டான். ஏன்பா? இது அவங்க ரத்தம். ஸோ சில நேரத்தில் வேஸ்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய மதிப்பு இருக்குது, தெரியுமா? இது நிறைய நம்மளுக்கெல்லாம் விளங்காதுமா இன்றைக்கி. ஏன்னா நம்மளாம் இப்படி பார்க்குறோம்ல, நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, கணக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல. ஐயா, இன்றைக்கி சர்வாங்க தகனமணி ஆண்டவருக்கு பிரியம். ஸோ லெட் அஸ் லேர்ன் டு ப்ளீஸ் காட். இன்றைக்கி ஆண்டவரை பிரியப்படுத்த நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அமேன், அமேன், ஹல்லேலூயா.
மல்கியா 2ஆம் அதிகாரம் 11-15 எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதில் வெண்ணல்லம்மா போட்டிருக்கு, நீ என்னென்னலாம் காணிக்கெல்லாம் கொண்டாடுற, என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னு தெரியுமா? நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்க, அவளை நீ சந்தோஷமாக வச்சில்ல, அதை விட்டு உன் காணிக்கையில் எனக்கு. So you want to please God, please your wife, please your husband. நீ ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா? முதல்ல உன் மனைவியை, உன் கணவனை அன்பாய் நடத்து. அது செய்யாம நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க அவசியம் இல்லை. ஐ எம் நாட் ப்ளீஸ்ட், எனக்கு இது வேண்டாம். நான் பார்க்கிறேன் உன்னை உடன்படிக்கை மனைவிக்கு நீ செய்யறதை நான் பார்க்கிறேன். அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு எது ஆண்டவரை பிரியப்படுத்தும். ஏன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் தேவ சித்தத்தை செய்ய நாம் விரும்ப வேண்டும். ஆமென். இதெல்லாம் தெரிஞ்ச வசனமா, சிம்பிள்மா. இன்னைக்கு சமாதானம் ஆண்டவரை பிரியப்படுத்தினா ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? எனக்கு சமாதானத்தை கொடுக்குறார். சமாதானம் பார்த்தீங்கன்னா உபத்திரம் இருக்கும், அவருக்குள்ளே இருந்தால் என்ன இருக்கும்? எனக்கு சமாதானம். வெளியே இருந்தால் பிரச்சனை. கண்ணில் முடிச்சு போய்க்கலாமா? இந்த வருஷ கடைசியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். உனக்கு சமாதானம் இருக்கா? டு யூ ஹேவ் பீஸ்? பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க அநியாயம் சொல்லி இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். இதன் மத்தியிலே கர்த்தர் எல்லாம் புத்திக்கு மேலான சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிச்சிக்கும். எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க? அதாங்க சமாதானம். எனக்கு உனக்கு விளங்காதியா? ஏன்னா நான் ஆண்டருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டருக்குள்ளே இருக்கிறேன். ஏன்னா உலகம் கொடுக்கக்கூடாது, உலகம் எடுக்க முடியாத சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. நதியை போலன்னு அர்த்தம் என்ன? ஓடிக்கிட்டே இருக்கேன், நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீ இந்த சமாதானத்தை எடுத்த எனக்கு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உன் சமாதானம் ஓய்ந்து போகவே போகாது. எவ்வளோ பிடுங்கினாலும் ஐயா அவர் நதியை போல புதுசாக கொடுத்துக்கிட்டே இருப்பார்மா. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை ஏமா இழந்துக்கிட்டு நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்கணும்? பேதுரு தூங்கினானே, இயேசு தூங்கினாரே, நீங்கள் நானும் தூங்க வேண்டாமா? போதும்மா, இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்த காலம் போதும். என்ன வேணா இருக்கட்டும், யார் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா நடந்திருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பூமி அதிர்ந்தாலும் ஐயா, என்ன நடந்தாலும் ஐயா ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. 46 சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஐயா கர்த்தருடைய பிள்ளை கவலைப்படாதம்மா. இன்றைக்கு அவர் சமாதானம் தர. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை பிரியப்படுத்தணும். எனக்கு சமாதானத்தை அவர் அருளி செய்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து விட்டு போனீங்களே. வேற எந்த சமாதானம் இல்லை ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தையே கொடுத்தீங்களே. நாங்கள் தெரியும், நாங்கள் பார்த்தோம் அந்த கொந்தளிக்கிற கடலில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பார்த்தேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய மக்கள் அனுபவிக்க கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, இன்னும் எப்படிலாம் உம்மை பிரியப்படுத்த முடியுமோ அப்படி பிரியப்படுத்த நம்முடைய மக்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இதன் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தை கூறுகிற மக்களாக, நாம் சமாதானத்தை பரப்புகிற மக்களாக, நாம் சமாதானத்தை ஆண்டவரே நிலைநாட்டுகிற மக்களாக எங்களை பயன்படுத்தும். அந்த ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தோடு வீடு திரும்ப கிருபை தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மென்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென்.